கான்செப்ட் ஆஃப் ஃபிசிக்ஸ் பை ஹச்சி வெர்மால தேர்ட் சாப்டர், அதாவது கைனமெட்டிக்ஸ் சாப்டரில் ஆப்ஜெக்டிவ் 1 போன வீடியோவில் ஸ்டார்ட் பண்ணோம். அப்புறம் 5 ப்ராப்ளம் போட்டோம். இப்போது 6வது ப்ராப்ளம்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். A stone is released from an elevator going up with an acceleration a. The acceleration of the stone after the release is. சிம்பிள் ப்ராப்ளம் தான். ஓகேவா? இந்த g மைனஸ் ஏ அதெல்லாம் வரவே வராது. ஏன் அப்படின்னா ஆக்சலரேஷன் ஆஃப் த ஸ்டோன் ஆஃப்டர் த ரிலீஸ்னு கேட்குறாங்க. இப்போ ஆஃப்டர் த ரிலீஸ் அப்படின்னா எலவேட்டருக்கும் ஸ்டோனுக்கும் சம்மந்தமே கிடையாது இல்லையா? எனக்கு வந்து எலவேட்டர் வந்து ஏதாவது ஸ்டோன் மேலே ஃபோர்ஸ் எக்ஸர்ட் பண்ணுதான்னா கிடையவே கிடையாது. இப்போ எனக்கு ஸ்டோன் வந்து அதாவது ஸ்டோன் மேலே எக்ஸர்ட் பண்ணுற ஃபோர்ஸ் என்னன்னா அதோட வெயிட் மட்டும்தான் இல்லையா? mgன்ற வெயிட் மட்டும்தான். இப்போ ஆக்சலரேஷன் என்ன அப்படின்னா ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி தான், அது டவுன்வர்ட் டைரக்ஷன். இப்போ ஜி டவுன்வர்ட் தான் கரெக்ட் ஆன்சர் இல்லையா? அப்போ ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸு, ரிலேட்டிவ் வெலாசிட்டி அந்த மாதிரிலாம் வந்து இதில் வந்து குழப்பக்கிறதுக்கு வேலையே கிடையாது. ஆஃப்டர் த ரிலீஸ்ன்னு சொல்லிட்டாங்க. இப்போ எனக்கு எலவேட்டருக்கும் ஸ்டோனுக்கும் சம்மந்தமே இல்லை. இப்போ சம்மந்தமே இல்லைன்னா ஸ்டோன் வந்து எதில் தான் இருக்குது? இப்போ ஃப்ரீ ஃபாலில் தான் இருக்குது. இப்போ ஃப்ரீ ஃபால்னா ஜி டவுன்வர்ட். 7th ப்ராப்ளம். A person standing near the edge of the top of the building throws 2 balls A and B. ஒரு டாப் ஆஃப் த பில்டிங்ல இருந்து 2 பால் ஏ பின்ற 2 பாலை ஒருத்தர் த்ரோ பண்றாங்க. எப்படி த்ரோ பண்றாங்க அப்படின்னா the ball A is thrown vertically upward and B is thrown vertically downward with the same speed. ஏன்ற பாலை அப்வர்ட் டைரக்ஷன்ல த்ரோ பண்றாங்க, வெர்டிகலி அப்வர்ட். பின்ற பாலை அதே ஸ்பீட்ல டவுன்வர்ட் டைரக்ஷன்ல த்ரோ பண்றாங்க. அப்போ the ball A hits the ground with the VA speed VA and B with speed VB. கொஸ்டின் எழுத மறந்துட்டேன். we have அதான் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு பில்டிங் டாப்ல இருந்து 2 பாலை த்ரோ பண்றாங்க. ஓகேவா? இதுதான் கிரவுண்ட் லெவல்னு வச்சுப்போம். இது வந்து எனக்கு அந்த பில்டிங் டாப் இருக்கு இல்லையா, இதுதான் பில்டிங்னு வச்சுப்போம். இந்த பில்டிங் டாப்போட அந்த ஹைட்டு. இப்போ 2 பாலை த்ரோ பண்றாங்க. பால் ஏ எப்படி த்ரோ பண்றாங்க அப்படின்னா ஒரு குறிப்பு ஒரே வெலாசிட்டி இல்லையா, யூன்ற வெலாசிட்டி வச்சுப்போம். யூன்ற வெலாசிட்டியில அப்வர்ட் டைரக்ஷன்ல த்ரோ பண்றாங்க பால் ஏவை. பால் பி என்ன பண்றாங்க அப்படின்னா டவுன்வர்ட் டைரக்ஷன்ல அதே ஸ்பீட், அப்போ யூன்ற ஸ்பீட்ல டவுன்வர்ட் டைரக்ஷன்ல த்ரோ பண்றாங்க. விஏ விபின்னு எதை எடுத்துக்க சொல்றாங்க அப்படின்னா இப்போ வெர்டிகலி அப்வர்ட் டைரக்ஷன்ல த்ரோ பண்ணா என்ன ஆகும்? இது ஒரு குறிப்பிட்ட ஹைட்டை ரீச் பண்ணி திருப்பி எனக்கு கீழே வரும் இல்லையா, கிரவுண்டு கிட்ட வந்து தான் ஆகணும். இப்போ கிரவுண்டு கிட்ட வரையில அதோட வெலாசிட்டி என்னன்னா விஏன்னு எடுத்துக்க சொல்றாங்க. அதே மாதிரி பால் பி கிரவுண்டை ஹிட் பண்றப்போ அதோட வெலாசிட்டின்னு எடுத்து சொல்றாங்க, விபின்னு எடுத்து சொல்றாங்க. என்ன கேட்குறாங்க அப்படின்னா ரிலேஷன் தான் கேட்டிருக்காங்க இல்லையா, விஏக்கும் விபிக்கும் என்ன ரிலேஷன் கேட்டிருக்காங்க. எது பெருசா இருக்கும் எது சின்னதா இருக்குன்னு கேட்டிருக்காங்க. இல்லை வந்து த ரிலேஷன் பிட்வீன் விஏ அண்ட் விபி டிபெண்ட்ஸ் ஆன் தி ஹைட் ஆஃப் த பில்டிங். அந்த ரிலேஷன் வந்து இதை வச்சு சொல்லிட முடியாது, ஹைட் ஆஃப் த பில்டிங் வந்து எவ்வளோ இருக்குன்னு சொன்னாதான் இந்த ரிலேஷனை சொல்ல முடியும் அப்படின்ற மாதிரியான்னு கேட்குறாங்க. இப்போ இது உங்களுக்கு வந்து கொஸ்டினை இப்போ இந்த ஒரு பிக்சரை இமேஜின் பண்ணதுமே ஆன்சர் தெரிஞ்சிடும். என்ன அப்படின்னா விஏவும் விபியும் சேம்னு. எப்படி விஏவும் விபியும் சேம்? இப்போ வி ஈக்குவல் டு ஜென்ரலாக என்னது யூ மைனஸ் ஜிடி இல்லையா? வி ஈக்குவல் டு யூ மைனஸ் ஜிடி. இப்போ இந்த கேஸில் என்ன தெரிஞ்சிருந்தா போதும் அப்படின்னா இப்போ இது யூன்ற வெலாசிட்டியில் ஸ்டார்ட் பண்ணுது இல்லையா, அப்வர்ட் டைரக்ஷனில். இது ஒரு குறிப்பிட்ட ஹைட்டை ரீச் பண்ணிட்டு திருப்பி இதே லெவலுக்கு வரையில அதோட வெலாசிட்டி என்னவா இருக்கும்ன்ற கேஸ் இருந்தால் போதும். என்னவா இருக்கும் அப்படின்னா சேம் வெலாசிட்டி இன் ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கும் இல்லையா? யூன்ற வெலாசிட்டியே ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கும். இப்போ எனக்கு கேஸ் ஏவும் கேஸ் பியும் சேம் ஆயிடுது இல்லையா? அவங்க என்ன டைம் ஆஃப் ஃபிளைட்டா கேட்குறாங்க. டைம் ஆஃப் ஃபிளைட்னா ஏ இந்த ஃபர்ஸ்ட் கேஸுக்கு தான் அதிகம், ஏன்னா இது வந்து மேலே போயிட்டு கீழே வரும், இது ஜஸ்ட் கீழே வந்தால் போகும். இங்கே என்ன கேட்குறாங்க அப்படின்னா உங்களுக்கு வெலாசிட்டி மட்டும் தான் கேட்குறாங்க இல்லையா? இப்போ இந்த இடத்துல ஹிட்டாக இருக்கிறப்ப வெலாசிட்டி பி ஈக்குவல் டு யூ மைனஸ் ஜிடி. 2 கேஸ்லுமே யூ சேம் தானா, ஆக்சலரேஷன் சேம் தான். இந்த ஆப்ஜெக்ட் அதாவது பால் ஏ வந்து கிரவுண்டை ரீச் பண்ணுற டைம், அதாவது இங்கேருந்து இங்கே ரீச் பண்ணுற டைமும் இங்கேருந்து இங்கே ரீச் பண்ணுற டைமும் சேம் தான். இந்த இடத்துல டீன்றது அதை தான் குறிக்குது இல்லையா, இந்த இங்கேருந்து இங்கே ரீச் பண்ணுற டைம் தான் டி குறிக்குது. 2 கேஸுக்குமே சேம் தான், அதாவது 2 கேஸுமே ஒன்று தான் சொல்லலாம். அப்போ விஏ ஈக்குவல் டு விபி. இது தெரிஞ்சிருந்தா போதும். அப்வர்ட் டைரக்ஷனில் யூன்ற
யூன்ற வெலாசிட்டியில் அப்போர்ட் டைரக்ஷனில் மூவ் பண்ணுச்சுன்னா அது ஒரு குறிப்பிட்ட ஹைட்டை ரீச் ஆகிட்டு திருப்பி அதே லெவலில் வரப்போ யூன்ற வெலாசிட்டி இன் ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஓகே, அப்போ VA ஈக்குவல் டு VB. அப்போ ஆப்ஷன் சி. இப்போ அடுத்த ப்ராப்ளம். In a projectile motion, the velocity is always perpendicular to the acceleration, never perpendicular to the acceleration, perpendicular to the acceleration for 1 instant only, perpendicular to the acceleration for 2 instants. ஒரு projectile motionல வெலாசிட்டியும் ஆக்சலரேஷனும் பெர்பெண்டிகுலரா எப்பவுமே இருக்குமா, இல்லை எப்பவுமே இருக்காதா, இல்லை ஒரு டைம் இருக்குமா, இல்லை 2 டைம் இருக்குமான்னு கேட்குறாங்க. ஓகேவா? இப்போ ப்ரொஜெக்டைல் மோஷனை இமேஜின் பண்ணிக்கிறோம். ஓகே, ஒரு ப்ரொஜெக்டைல் மோஷனை இமேஜின் பண்ணிக்கிறோம். ஓகே, இப்போ இதில் எனக்கு ஆக்சலரேஷனோட டைரக்ஷன் எப்படி இருக்கும்னு தெரிஞ்சிருக்கும். ஆக்சலரேஷனோட டைரக்ஷன் எல்லா இடத்துலையுமே ஆல்வேஸ் டவுன்வர்ட்ஸ் இல்லையா? ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி தான், ஜி வந்து டவுன்வர்ட்ஸ் தான் அட் ஆல் இன்ஸ்டன்ட். அப்போ இப்படி ஆக்ட் ஆகக்கூடிய ஆக்சலரேஷனுக்கு வெலாசிட்டி பர்பெண்டிகுலரா இருக்கணும்னா either this direction or this directionல ஆக்ட் ஆகும் இல்லையா? யூவோட டைரக்ஷன் ஒன்று இந்த டைரக்ஷனாக இருக்கணும், இல்லை இந்த டைரக்ஷனாக இருக்கும். இந்த டைரக்ஷனில் இருக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா வந்து இப்படி தான் த்ரோ பண்ணுறாங்க. எனக்கு வந்து லெஃப்ட் சைடு ஆக்ட் ஆக வாய்ப்பே கிடையாது. இப்போ என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, எப்போ வந்து யூ வந்து அலாங் எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலாக இருக்கணும். சாரி, எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலாக எப்போ இருந்துச்சுன்னா அப்போ அது வந்து எனக்கு ஜிக்கு பர்பெண்டிகுலர் இருக்கும்னு சொல்லிடலாம். எப்போ பேரலாக இருக்கும் அப்படின்னா இந்த ஹைட்டில் மட்டும்தான் எனக்கு வந்து யூ வந்து இப்படி இருக்கும் இல்லையா? அதாவது எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலாக இருக்கும். அப்போ ஒரே ஒரு இன்ஸ்டன்ட்ல மட்டும்தான் ஆக்சலரேஷனும் வெலாசிட்டியும் பர்பெண்டிகுலராக இருக்கு. இப்போ ஆப்ஷன் சி, வெலாசிட்டி இஸ் பர்பெண்டிகுலர் டு தி ஆக்சலரேஷன் ஃபார் 1 instant ஒன்லி. அடுத்து 9th ப்ராப்ளம். 2 bullets are fired simultaneously, horizontally and with different speeds from the same place. Which bullet will hit the ground first ன்னு கேட்குறாங்க. இப்போ 2 புல்லட் இருக்கு, 2 புல்லட்டையுமே ஒரே நேரத்தில் தான் ஃபயர் பண்ணுறாங்க. ஹரிசாண்டலி தான் ஃபயர் பண்ணுறாங்க வித் டிஃப்ரெண்ட் ஸ்பீட்ஸ். 2 புல்லட்டுக்கும் ஸ்பீட் என்னன்னா வேற வேற. ஃப்ரம் தி சேம் பிளேஸ். அப்போ ஒரு புல்லட்டை ஹரிசாண்டல் டைரக்ஷனில் ஃபயர் பண்ணுறாங்க. இப்போ இதோட ஜென்ரல் டயக்ராம் எப்படி இருக்குன்னா, இப்போ ஹரிசாண்டல் டைரக்ஷனில் இப்போ யூன்ற ஸ்பீடில் ஃபயர் பண்ணோம்னா இதோட பேத் எப்படி இருக்கும் அப்படின்னா இப்படி இருக்கும் இல்லையா? குறிப்பிட்ட ஹைட்டில் எனக்கு வந்து கிரவுண்டை ரீச் ஆகிடும். அதோட பேத் வந்து இப்படி இருக்கும். இது தெரியும். இப்போ எது வந்து ஃபாஸ்ட்டாக கிரவுண்டை ரீச் பண்ணணும்னு கேட்குறாங்க இல்லையா? விச் புல்லட் வில் ஹிட் தி கிரவுண்ட் ஃபர்ஸ்ட் அப்படின்னா எதுக்கு வந்து டைம் டேக்கன் கம்மின்னு கேட்குறாங்க. இதானே விச் புல்லட் வில் ஹிட் த கிரவுண்ட் ஃபர்ஸ்ட் அப்படின்னா டைம் எதுக்கு கம்மியாக எடுக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. எந்த புல்லட் கிரவுண்டை ரீச் பண்ண கம்மியாக எடுத்துக்கும்னு கேட்குறாங்க. இப்போ இந்த கேஸுக்கு டி எப்படி கண்டுபிடிக்கிறது? அதாவது டைம் ஆஃப் ஃப்ளைட் தான் இல்லையா? டைம் ஆஃப் ஃப்ளைட் இந்த கேஸுக்கு எப்படி கண்டுபிடிக்கிறது? இந்த கேஸுக்கு டி ஈக்குவல் டு 2uy/gன்னு சொல்லுவோம். இந்த கேஸுக்கு எப்படி சொல்லுவோம் அப்படின்னா, இதுக்கும் அதே மாதிரி ஜென்ரலாகவே இருக்கு. தெரியல அப்படின்னா நான் இன்னொருத்தர் டெரைவ் பண்ணுறேன். ஓகேவா? ஜென்ரலாக s ஈக்குவல் டு ut + ½ at² எல்லாத்துக்குமே தெரியும். இந்த இடத்துல எஸ்ன்றது என்னது? ஹைட் இல்லையா? அப்போ ஹைட். யூன்றது அதாவது இந்த இடத்துல வெர்டிக்கல் டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்குன்னா இதில் இருக்க யூ வந்து இனிஷியல் வெலாசிட்டி இன் ஒய் ஆக்சிஸ். இனிஷியல் வெலாசிட்டி இன் ஒய் ஆக்சிஸ் இந்த கேஸில் 0 இல்லையா? ஏன்னா இனிஷியலாக அவங்க வந்து எப்படி ஃபயர் பண்ணுறாங்க அப்படின்னா ஹரிசாண்டலி அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? ஃபயர்டு சைமல்டேனியஸ்லி ஹரிசாண்டலின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ எனக்கு uy வந்து 0. uy 0னா இந்த டேர்ம் எனக்கு கேன்சல் ஆகிடும். ப்ளஸ் ½ gt². இதுலேருந்து எடுத்தோம்னா என்ன வரும்? 2h/g = t². t = √2h/g. வேற ப்ராப்ளம்ல இந்த மாதிரி ப்ரொஜெக்டைல் மோஷன் இருந்துச்சுன்னா டைம் ஆஃப் ஃப்ளைட்டுக்கு என்ன ஃபார்முலா? t = 2 × uy/g. uy வந்து u sin θ அந்த மாதிரிலாம் எடுத்து தெரியும். இந்த கேஸுக்கு டைம் ஆஃப் ஃப்ளைட்டுக்கு என்னது? t = √2h/g. இப்போ டீன்றது ஹச்சை மட்டும்தான் டிபெண்ட் பண்ணிருக்கு இல்லையா? ஹைட்டை மட்டும்தான் டிபெண்ட் பண்ணிருக்கு. இப்போ இந்த கேஸில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா உனக்கு வந்து
வித் டிஃபரண்ட் ஸ்பீட் ஃப்ரம் தி சேம் பிளேஸ்னு சொல்லிட்டாங்க. இப்போ சேம் பிளேஸ்னா என்ன அர்த்தம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஹைட் வந்து சேம்னு அர்த்தம். அப்போ ஹைட் சேம்னா இப்போ எனக்கு டி வந்து என்னது எதை மட்டும்தான் டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னா எனக்கு ஹைட்டை மட்டும் தான் டிபெண்ட் பண்ணியிருக்கு. இப்போ ஹைட் ரெண்டு கேஸ்லையுமே சேம்னா டி ரெண்டு கேஸ்லையுமே எனக்கு சேமாக தான் இருக்கும். இப்போ டி ரெண்டு கேஸ்லையுமே சேமானா ரெண்டு புல்லட்டும் கிரவுண்டும் ஒரே சமயத்தில் தான் ரீச் பண்ணும். இப்போ போத் வில் ரீச் சைமல்டேனியஸ்லி. ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர். இப்போ 10th கொஸ்டின் பார்க்குறோம். இப்போ 10th கொஸ்டின் பார்க்கறதுக்கு முன்னாடி 11th கொஸ்டின் பார்த்துட்டு அடுத்து 10th கொஸ்டின் பார்ப்போம். Two particles A and B are projected with angle of projection 15 degree for the projectile A and 45 degree for the projectile B. If RA and RB be the horizontal range for the two projectiles, then ABன்னு ரெண்டு ப்ரொஜெக்டைல் இருக்கு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ப்ரொஜெக்டைல 15 டிகிரியில ப்ரொஜெக்ட் பண்றாங்க, செகண்ட 45 டிகிரியில பண்றாங்க. If RA and RB be the horizontal range for the two projectiles. இப்போ RA RBன்றது ஏக்கான ரேஞ்சு, பிக்கான ரேஞ்ச். இப்போ எனக்கு ஜென்ரலாக ரேஞ்ச் ஃபார் அ ப்ரொஜெக்டைல் மோஷனுக்கு என்ன ஃபார்முலான்னு தெரியும்னா U² sin 2θ by G இல்லையா? இப்போ எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் தீட்டா கொடுத்துருக்காங்க. அப்போ ரெண்டு ரேஞ்சில் RA RB எது பெருசாக இருக்கும், இல்லை ஈக்குவலாக இருக்குமா, இல்லை எது சின்னதாக இருக்கும், அந்த மாதிரி கேட்டிருக்காங்க இல்லையா? இது வந்து ஆன்சர் வந்து என்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்சஃபிஷியன்ட் இன்ஃபர்மேஷன் தான் ஆன்சர். ஏன் இன்சஃபிஷியன்ட் இன்ஃபர்மேஷன் அப்படின்னா இப்போ எனக்கு யூவை வந்து சொல்லவே இல்லை இல்லையா? யூ வந்து சொல்லவே இல்லை. இப்போ வந்து ரெண்டும் சேம் ஸ்பீடாக இருந்துச்சு அப்படின்னா இது கான்ஸ்டண்ட்டாக இருந்துச்சுன்னா ரேஞ்சுன்றது sin 2θ மட்டும்தான் டிபெண்ட் பண்ணியிருக்கு. sin 2θ எதுக்கு அதிகம்? ஒரு கேஸில் 45 டிகிரி, இன்னொரு கேஸில் 15 டிகிரி இருக்குது. இப்போ sin 2θன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேஸில் sin 90 டிகிரி, இன்னொரு கேஸில் sin 30 டிகிரி. sin 90 டிகிரிங்கிறது 1, sin 30 டிகிரிங்கிறது 1/2. இப்போ இதுக்கு தான் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். எப்போ அப்படின்னா யூ வந்து எனக்கு கான்ஸ்டன்ட்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ இங்கே யூவை பற்றி சொல்லவே இல்லை. அப்போ யூவை பற்றி சொல்லவே இல்லை அப்படின்னா எனக்கு எதுக்கு ரேஞ்ச் அதிகம்னு சொல்லவே முடியாது. அப்போ இன்சஃபிஷியன்ட் இன்ஃபர்மேஷன் தான் கரெக்ட் ஆன்சர். இப்போ ஏன் 10th ப்ராப்ளம்க்கு அடுத்து வரேன் அப்படின்னா இதுவும் அதே ப்ராப்ளம் தான், ஒரு சின்ன கரெக்ஷன். ரேஞ்ச் ஆஃப் எ ப்ரொஜெக்டைல் ஃபயர்ட் அட் an angle of 15 degree is 50 மீட்டர். 15 டிகிரியில் ஒரு ப்ரொஜெக்டைல ப்ரொஜெக்ட் பண்ணோம்னா அதோட ரேஞ்சு 15 மீட்டர். அதே இது if it is fired with the same speed at an angle of 40 degree, its range will be. அதே இதை 45 டிகிரியில் ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன் இருந்துச்சுன்னா அதோட ரேஞ்ச் எவ்வளோன்னு கேட்குறேன். நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா ஆரோட ஃபார்முலா U² sin 2θ by Gன்னு தெரியும். இப்போ இந்த இதில் எனக்கு என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னா எனக்கு வந்து ஃபயர்டு வித் சேம் ஸ்பீட்னு கொடுத்துட்டாங்க. அப்போது யூன்றது கான்ஸ்டன்ட். இப்போ ஆர் வந்து sin 2θ மட்டும்தான் டிபெண்ட் பண்ணியிருக்கு. இப்போ sin 2θ டிபெண்ட் பண்ணியிருந்துச்சு அப்படின்னா எதுக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னா செகண்ட் கேஸ், அதாவது 45 டிகிரின்னா sin 90, 15 டிகிரினா sin 30 இல்லையா? 1 வந்து 1/2 விட அதிகமாக இருக்கும். இப்போ எனக்கு வந்து R2/R1 பார்த்தீங்கன்னா sin 2θ2 by sin 2θ1 இருக்கும். அதாவது 1/1/2 இருக்கும் இல்லையா? இப்போ R2 வந்து எனக்கு வந்து 2R1 இருக்கும். இப்போ முன்னாடி எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்து எனக்கு 50 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. இப்போ அதை விட டபுள் மடங்கு இருக்கும் இல்லையா? அதாவது 100 மீட்டர் ஆன்சர். இப்போ இல்லை பார்த்ததுமே சொல்லிடலாம். எப்போ அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆர் வந்து sin 2θ மட்டும் தான் டிபெண்ட் பண்ணியிருக்கு இல்லையா? அப்போ முன்னாடி இருந்த ரேஞ்சை விட இப்போ இருக்கிற ரேஞ்சு அதிகமாக தான் இருக்கும். முன்னாடி இருக்கிற ரேஞ்சை விட இப்போ இருக்கிற ரேஞ்சு ஆப்ஷன் டியில் மட்டும்தான் அதிகமாக இருக்கும். இப்போ 100 மீட்டர்னு அப்படின்னு சொல்லலாம். அடுத்த வீடியோவில் வந்து 12th ப்ராப்ளமும் 13th ப்ராப்ளமும் பார்ப்போம். 13th ப்ராப்ளம் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் ஆனதுனால அதை ரெண்டை மட்டுமே ஒரு வீடியோவாக போடலான்னு இருக்கேன்.